ஹாய் guys, வெல்கம் பேக் டு SM Aqua Garden. இந்த வேர்டை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம திருப்பி ஃபிஷ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ உள்ள நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த போர்ட்டிகோக்கு கீழே நான் ஒரு டேங்க் செட்டப் வச்சுருந்தது. ஸோ இது எல்லாமே நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இப்போ உள்ளே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ரீஃபில் பண்ண போகிறோம் டேங்கை. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லா டேங்க்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா ரஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த உப்பு படிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்கார். கையில் கிடச்சதை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்காரு. ஸோ அதனால் வாட்டர் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பட் இதிலேருந்து இந்த ஃபிஷ் ரெண்டும் சர்வே ஆகிருக்குன்னா பெரிய விஷயந்தான். இது உள்ளே இருக்க டம்ளரு இது எல்லாமே இந்த குட்டி பார்த்த வேலை தான். ஸோ இதுலேயும் ஒரு ஃபிஷ் இருக்குது. இந்த ஒயர்கிட்ட ஓரத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஃபிஷ்ஷு. ஸோ இதை இப்போ நம்ம காப்பாற்றாமல் விட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் சென்னையிலேருந்து வந்தேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. வீட்டில் கொஞ்சம் சரியாக கவனிக்காதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 டப்லையும் அந்த ஃபிஷ்ஷை நம்ம சேஃபாக எடுத்து இதை ரெக்கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டப்பில் நான் வாட்டர் ஃபில் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்து இதில் வச்சுட்டு ஊற்றிட்டு ஸோ ரெண்டையும் ஏரேஷன் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட எந்த ஒரு ஏர் ஃபில்டர்ஸும் இல்லை அப்படின்றதுனால வர வழியே இல்லாமல் ஏர் ஃபில்டர் போடாமல் நான் அந்த வாட்டரை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த ஃபிஷ்ஷை உள்ளே போட போகிறேன். ஸோ ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஜஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வாட்டரை ரீஃபில் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபிஷ் மட்டும் ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. ஸோ அது ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா லக்கு தான். இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாட்டரை இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை எடுத்து இதில் விடுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, அதில் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த டீக்டாட்டுக்குன்ற ஆசிட் ட்ரைன் கிளீனர் தான். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை டேரெக்டாக வாட்டர் கூட ஆட் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா டைலூட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் டு நாட் ஆட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரைனாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் ஆசிட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்றதுனால ஹார்ட் ஸ்ட்ரைன் கிளீனர் தான் இது ஸோ இது ரொம்ப கான்சன்ட்ரேட் கிடையாது. ஸோ கையில் பட்டால் அந்த தோல் உறிஞ்சிரும் அந்த மாதிரி பயம் கிடையாது. ஸோ இது ரொம்ப கான்சன்ட்ரேட் கிடையாது. பட் ஆனால் சேஃப்லி நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, இது நான் யூஸ் பண்ணும்போது கையில் பட்டும்போது எனக்கு லைட்டாக இச்சிங்ஸ் இருந்தது. ஸோ நான் அதை சோப் போட்டு வாஷ் பண்ணேன். அது சரியாயிடுச்சு. ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் அந்த டேக்லேயே கொடுத்துருக்கு. அது ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் டாப்பில், அதாவது இந்த சைடில் டாப்பில் நம்ம சின்னதாக ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வாட்டர் கேனில் அதை ஊற்றிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக ஊற்ற போகிறது கிடையாது, ஒரு 3/4 வாசி தான் ஊற்ற போகிறோம். ஸோ மேலே இருக்க டாப்பில் நம்ம ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் வாட்டர் கேனில். நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு.
இந்த அளவுக்கு நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஃபோர்ஸாகவும் வர வேண்டாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் கையில் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியல, ஹார்ட்வேர் ஷாப்பில் என்ன சொன்னாங்களோ அதை நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது, கையில் போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்றும் ஆகலை தான், பட் என்னென்னா இச்சிங் மாதிரி எனக்கு ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கையிலலாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் கெமிக்கல் இல்லையா, அதனால தான் என்னால் அதை கையில் யூஸ் பண்ணும்போது தான் என்னால் பர்சனலாக வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ மோஸ்ட் ரெக்கமெண்டட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் 3/4 மட்டும் அதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ குழந்தைங்க யாரும் இதை வீட்டில் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்க இருந்தால் மட்டும் அவங்க மூலியமாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால தான் இதை நான் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ மேலே வந்து ஒரு 3 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறோம் வாட்டர் கேனில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இதை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3/4 தான் வந்து இதில் ஆசிட் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து மேலே டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபிஷ் டேங்க்கு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த டேங்க்கை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன டேங்க்கு. ஸோ கேமராவில் காட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ நான் இந்த டேங்க்கை வந்து காட்டுறேன். ஸோ எவ்வளோ வந்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ அந்த உப்பு வந்து படிஞ்சு இந்த டேங்க் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பிளேடோ இல்லை மற்ற ஏதாவது யூஸ் பண்ணால் டேங்க் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் பட்டு இது அப்படியே வந்து இருக்குது. அதனால தான் வந்து நான் ஆசிட் யூஸ் பண்ணி இதை வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஆசிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் டேங்க்கு ட்ரையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சுட்டு, ட்ரை கிளாத்தை வச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்து ஒரு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் இதை வந்து அழுத்தி தொடச்சி உள்ளே இருக்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துறது நல்லது. ஸோ உங்கள் ஃபிஷ் டேங்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயின்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து அதை காய வச்சுருங்க. நிழலில் லைட்டாக வந்து வெயில் படுற மாதிரி, தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி காய வச்சுட்டு ஒரு 1 or 2 days வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சிங்கனாலே மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து போயிடும். மேலே தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஹார்டாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து அதுதான் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தொடச்சிங்கனாலே வந்துடும். ஸோ மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா ஃபில்ட்ரு போட்டு வச்சுருப்போம். ஸோ தண்ணி வந்து தெரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, அது இல்லாமல் அது வாட்ரு இல்லை அப்படின்றதுனால ஜஸ்ட் வந்து அது ட்ரை ஆகி அது அப்படியே ஃபுல்லாக வந்து டேங்க்கில் வந்து பிடிச்சிரும். ஸோ அதனால தான் வந்து அப்படி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு நம்ம வந்து ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இது வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து என்னால் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியல. ஸோ பிளேடை போட்டு நம்ம சுரண்டினாலும் டேங்க் வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன்னால தான் இந்த ஆசிடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ரிமூவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆசிட்ஸ் இல்லாமல் லிக்விட்ஸ் வந்து வேறு நிறைய கிடைக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ எனக்கு எமர்ஜென்சிக்கு வேறு வழி இல்லை, நான் திருப்பி வந்து இதை சீக்கிரமாக வந்து நான் இந்த டேங்க்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆசிடை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம், இந்த ஆசிடை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதே இந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே கரைஞ்சி வந்துடும். ஸோ எல்லா கார்னர்லேயுமே படுற மாதிரி, எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த ஆசிடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா கரைஞ்சி வெளியே வந்துடும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வந்து இதை அப்படியே வந்து விட்டுறலாம். அது அப்படியே ஒரு அந்த அழுக்கு பட என்ன ஆகும்னா அந்த நுரை மாதிரி பொங்கும் உள்ள. ஸோ பார்த்தீங்களா, அதுவும் இல்லாமல் ஒரு ஓடர் வந்து வரும். இது அவ்வளோ சேஃபான ஒரு விஷயம் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், இது ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நான் இந்த ஆசிடை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இந்த சைடில் எல்லாத்துலேயும் வந்து படுற மாதிரி, இந்த கார்னர்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த ஆசிடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours வந்து நம்ம அப்படியே வந்து விட போகிறோம்.
விட்டுட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த டேங்கை அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் ஒரு நல்லா தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம திருப்பி வந்து வாட்டரை வந்து ரீஃபில் பண்ணி ஃபுல்லாக அந்த டேங்க் ஃபுல்லாமே நம்ம வாட்டரை வந்து ரீஃபில் பண்ணி கண்டிஷன் பண்ணிட்டு தான் அந்த டேங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். டேரெக்டாக வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ண உடனே ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆசிட் நம்ம ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அந்த கெமிக்கலோட விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வாஷ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து நம்ம வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வாட்டரை வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து கண்டிஷன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வாட்டரை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம திருப்பி ஃபிஷ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு வந்து காட்டுறேன். ஸோ நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பெரிய டேங்க் ரெண்டையும் அந்த சின்ன டேங்க்கையும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த பீட்டா டேங்க் ரெண்டையும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஃபீட் டேங்க் நான் வந்து இப்போதைக்கு க்ளீன் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம கண்டிஷன் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டரை வந்து ஃபில் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுறது இந்த 3 டேங்க் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ரேக்கை க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சம் அங்கங்கே ஒட்டடையாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு பண்ணேன்னு சொல்லி என்னால் வீடியோவில் காட்ட முடியல. எப்படி ரெக்கவர் பண்ணேன்னு உங்களால் வீடியோவில் காட்ட முடியல. ரீசன் என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஃபிஷ் வந்து டக்குன்னு வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. அது ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், அந்த டக்குன்னு வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. இன்னொரு ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ரெண்டுமே வந்து குட் கண்டிஷன் தான். நான் கூட காப்பாற்ற முடியாதோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட கண்டிஷன் அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து நல்ல ஆக்டிவாக தான் இருக்குது ஒரு ஃபிஷ்ஷு. இன்னொரு ஃபிஷ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். ஸோ அம்பெல்லாம் வந்து நல்லா இறங்கிடுச்சு. ஸோ ஃபில்டருக்கு பின்னாடி வந்து போய் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ நான் ஒரு வாட்டர் லெவல் வந்து ஒரு 1/2 டேங்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3/4 டேங்க் கூட இல்லாமல் அது கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா அந்த ஃபிஷ் வந்து அப்போ தான் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். நம்ம ஃபுல் ப்ரெஷர் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்றதுனால ஜஸ்ட்டு வந்து ஒரு டாப் ஃபில்டரை மட்டும் நான் ஆன் பண்ணி ஃபில்டரை வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் க்ளீன் பண்ணல. மேலே இருக்க அந்த டாப்பை மட்டும் கொஞ்சம் அந்த ஃபில்டர் மீடியம் மட்டும் போட்டு ஜஸ்ட் நான் வந்து மேலே வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் இப்போதைக்கு இந்த ஃப்ளவரான் கொடுத்துருக்க செட்டப்பு. நெக்ஸ்ட் வந்து இந்த டேங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த டேங்கை வந்து நம்ம கண்டிஷனுக்காக இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுவே ஒரு 2-3 டேஸ் வந்து எடுத்துரும். ஸோ நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். ஸோ இந்த வீடியோவோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, இந்த டேங்கை வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டுறேன். ஸோ இனிமேல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆல்சோ வந்து உங்களுக்கு நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.